வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள பட்டியலை நாம் மொபைல் ஃபோன் மூலிமா எப்படி செக் பண்ணுறது, நம்ம ஊரில் எத்தனை பேர் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளார்கள் அப்படின்ற பட்டியலை நாம் செல்ஃபோனில் எப்படி பார்ப்போம் அப்படின்றத இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு செல்வதற்கு முன்பாக நம்மளுடைய மக்கள் சேவகன் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நாங்கள் போடுற அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். உங்களுக்கு இந்த வீடியோ சம்பந்தமான எந்த சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் என்னுடைய இந்த வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் சந்தேகங்களை தீர்த்து வைக்கிறேன். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த வறுமை கோட்டு லிஸ்ட்டு எதுக்கு எடுக்கிறாங்கன்னா, சமூகத்தில் மிகவும் பின்தங்கிய மக்கள், பொருளாதார ரீதியாக மலிவடைந்த மக்களுக்கு இந்த வறுமை கோட்டு லிஸ்ட்டு எடுத்து அவங்களுக்கு முன்னுரிமை வழங்கக்கூடிய அடிப்படையில், உதாரணமாக அரசாங்கம் வழங்கக்கூடிய அனைத்து திட்டங்களிலும் அவங்களுக்கு அந்த வறுமை கோட்டு லிஸ்ட்டில் இருக்கிறவங்க தான் முன்னுரிமை கொடுப்பாங்க. ரேஷன் கடையிலையும் இருக்கட்டும், பொருட்கள் வாங்கிறதுக்கு அவங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. அரசாங்க மானியங்கள் எதுவாக இருந்தாலும் அரசாங்க அனைத்து திட்டங்களிலும் இந்த வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர்கள் தான் முதல் முன்னுரிமை என்ற அடிப்படையில் இந்த வறுமை கோட்டு லிஸ்ட்டை எடுத்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. அதை நம்ம எப்படி இப்போ நம்ம ஊரில் யாரெல்லாம் வறுமை கோட்டு லிஸ்ட்டு கீழே இருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட்டோடைய லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதன் மூலிமா ஓப்பன் பண்ணி ஈஸியாக போகலாம். முதல்ல நீங்கள் குரோம் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி TIPPS.in என்ற வெப்சைட்டை டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தோடனே இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இன்டர்கிரேட்டட் புவரிட்டி போர்ட்டல் சர்வீஸ் அப்படின்றது ஃபஸ்ட்டு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகுதுங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு மெயின் பேஜ் இந்த மாதிரி தான் வரும். அதில் போட்டிருக்காங்க பாருங்கள், மெயின்லேயே தமிழ்நாடு இன்டர்கிரேட்டட் புவரிட்டி போர்ட்டல் சர்வீஸ் அப்படின்ட்டு இருக்குது. அதை கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் டிராஃப்ட் பிபிஎல் ஃபேமிலி லிஸ்ட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். வரைவு பிபிஎல் குடும்ப பட்டியல் அப்படின்னு இருக்குது பாருங்கள், பச்சை கலரில் ஒரு கட்டம் போட்டு. அந்த வரைவு பிபிஎல் குடும்ப பட்டியலில் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சில டீட்டெயிலை ஃபில் பண்ண வேண்டியது வரும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஊரகமாக நகர்ப்புறமானு கேட்கும். நீங்கள் ஊரகம்னா நான் இப்போ ஊரகத்தை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணின உடனே உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் கேட்கும். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ, காஞ்சிபுரமோ இல்லை செங்கல்பட்டோ இல்லை நாமக்கல், இந்த மாதிரி எந்த டிஸ்ட்ரிக்கோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போதைக்கு செங்கல்பட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுடைய பிளாக், நான் லத்தூர் பிளாக்கை செலக்ட் பண்ணுறேன். அப்புறம் எங்களுடைய பஞ்சாயத்து கேட்கும். நான் பஞ்சாயத்து இல்லை வில்லேஜ், நான் பச்சம்பாக்கம் அப்படின்றத டைப் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சம்பாக்கத்தில் எந்த வில்லேஜ், பாலூர் அப்படின்றத இங்கே நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் அப்ளைன்னு இருக்குது பாருங்கள். அந்த அப்ளை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாலூர் கிராமத்தில் எத்தனை பேர் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளார்கள் அப்படின்ற லிஸ்ட்டை நீங்கள் பார்த்துக்கலாம். அவங்க எல்லா லிஸ்ட்டும் காட்டும். அவங்களுடைய ஸ்மார்ட் கார்டு நம்பரு, அவங்க என்ன கேஸ்ட்டு, அவங்க இதுவாக அவங்களுடைய ரிலிஜன் காட்டும். அதுக்கப்புறம் அவங்க பயனாளருடைய பெயர், அதுக்கப்புறம் அவங்களுடைய ஹஸ்பண்ட் பெயர் இல்லை அப்பா பெயர், அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் பேர் வச்சும் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ஈஸியாகவும் கண்டுபிடிக்கலாம். இது மேலே ஆப்ஷன் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு பேஜுக்கு 30 வர மாதிரி இருக்குது. நான் 40 செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணால் எங்கள் ஊர்லேயே 32 பேர் தான் வறுமை கோட்டு கீழே உள்ள லிஸ்ட்டு காட்டுது. நீங்கள் சொன்னோம் பார்த்தீங்களா, இதில் நீங்கள் பேர் வச்சும் சர்ச் பண்ணிக்கலாம்.
உங்களுடைய ஸ்மார்ட் கார்டு நம்பரை வச்சும் சர்ச் பண்ணிக்கலாம், அப்பா பேர் வச்சும் சர்ச் பண்ணலாம். எப்படி பண்ணாலும் உங்கள் பேர் வந்து இருந்தால் கண்டிப்பாக அந்த லிஸ்ட்டில் வரும். இப்படி தான் நண்பர்களே வறுமைக்கோட்டு லிஸ்ட்டை வந்து நம்ம ஈஸியாக ஆன்லைனில் எடுக்கலாம். இது போன்ற மேலும் வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, வறுமைக்கோட்டு லிஸ்ட்டில் வந்து எங்கள் பேர் இல்லை, புதிதாக எப்படி நாங்கள் அப்ளை செய்வது அப்படின்ற வீடியோவை நான் அடுத்த வீடியோவில் தெளிவாக உங்களுக்கு போடுறேன். நன்றி.